Hi friends, welcome to Jay's Jega World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா ருசியான அரிப்புட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நாம பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அம்புட்டு ருசியா இருக்குங்க. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக ஒரு pan எடுத்துக்கோங்க. pan ஹீட் ஆனதும் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுவும் வறுத்த பச்சரிசி மாவு. அது கூடவே கொஞ்சமா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பச்சரிசி மாவு எடுத்துறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் லைட்டா வறுத்துக்கோங்க. அப்புறமா நீங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நாம இந்த அரிசி மாவையும் அந்த நெய்யும் நல்லா மிக்சிங் ஆகும்படியாக நாம நல்லா வறுத்துக்கணும். அது வறுக்க நல்ல ஒரு வாசம் வரும். அந்த நெய் அரிசி எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியா கிடக்கு இல்லையா? ஸோ அது நல்லா வறுத்த அப்புறமா பாத்தீங்கன்னா நல்ல மணலா இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நாம வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வறுத்துக்கோங்க. அந்த நெய் நல்லா உருகி எல்லா மாவு கூடயும் ஈக்குவலா படணும். அது நல்லா வறுக்கும்போது நல்ல ஒரு வாசமா இருக்கும். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியானது. இது நல்லா வறுத்த அப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். இப்போ மணலா உதிரியா தான் இருக்கும். அப்புறமா அதே பான்லயே 1/2 கப் சீனி நான் எடுத்துக்கிறேன். இது இனிப்புக்கு தேவையான அளவு. அப்புறமா தேங்காய் இந்த மாதிரி நான் துருவி எடுத்துருந்தேன். துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். அப்போ தான் அது நல்ல சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். அப்புறமா வாசத்துக்கு ஏலக்காவை தட்டி போட்டுட்டேன். இதையும் நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த சீனி அந்த ஹீட்டில் உருகும். அந்த சீனி தேங்காய் ஏலக்காமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகணும். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு அண்டிப்பருப்பு. எந்த நட்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகரோட ஈரத்தன்மை தேங்காய் அண்டிப்பருப்பு எல்லாத்துலேயுமே படணும். அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் அது ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலருக்கு தான் மாறும். அந்த அளவுக்கு மாறது வரைக்கும் நாம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ அந்த சீனி உருகி அது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நாம் கிளறி கொடுத்துக்கணும். பாருங்கள், அதோட கலரும் அந்த தேங்காயோட கலர் எல்லாமே சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? லைட்டான ப்ரௌனிஷ் கலருக்கு வருது. ஸோ அப்புறமா நம்ம இது இந்த கலருக்கு சேஞ்ச் ஆனதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம அந்த மாவு அரிசி மாவு கூட நெய் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அது கூட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண இந்த சீனி தேங்காய் ஏலக்காய் நட்ஸ் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுக்கும்போது தான் ஈவனாக எல்லா இடத்துலையுமே அது நல்லா படும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது கூட கடைசியாக நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் ஒரு வாசமாக இருக்கும். இது நம்ம சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனப்புறமா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.